வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசல் இருக்கிற மாடல் 7ல் இருக்கிற கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மாடல் 6 வரைக்கும் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் விகிதம் 2:3:5. ஒவ்வொரு வகுப்பிலும் 40 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் அதன் விகிதம் 4:5:7 என மாறுகிறது எனில் முதலாவதாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So the students in 3 classes are in the ratio 2:3:5. If 40 students are increased in each class, the ratio changes to 4:5:7. Originally the total number of students was அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 3 வகுப்பில் உள்ள மாணவர்களின் விகிதம் 2:3:5. அப்போ அதில் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 40 மாணவர்கள் கூட்டியாச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ ரேஷியோ வந்து கூடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது 2 ரேஷியோ மட்டும் நம்ம எடுத்தால் போதும். சரியா? ஏதாவது 2 ரேஷியோ, அதாவது இப்போ 2:3:5 இருக்குல்ல. ஸோ ஒன்று நம்ம வந்து 2:3 எடுக்கலாம், இல்லைனா 3:5 எடுக்கலாம், இல்லைனா 2:5 எடுக்கலாம். ஸோ ஏதாவது 2 ரேஷியோ எடுக்கணும். சரியா? நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 3 ரேஷியோவில் 2:3:5 இருக்கிறதுல நான் என்ன பண்ணியிருக்கேன், 2:3 நான் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வேணா 3:5 வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி செஞ்சாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். சரியா? ஸோ எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நம்பராக எடுக்கும்போது நீங்கள் என்ன எடுப்பீங்க, 2x, 3x நீங்கள் எடுத்துருவீங்க. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வகுப்பிலும் 40 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் அதன் விகிதம் 4:5:7 அப்படின்னு மாறுதான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஷியோவை 2:3 நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x/3xன்னு எழுதலாம். ஸோ ஒவ்வொரு கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்களா, 40 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால், ஒவ்வொரு கிளாஸ்லையும் 40 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் அதன் விகிதம் எப்படி மாறுதான், 4:5:7. நம்ம 2 ரேஷியோ தான் எடுத்திருக்கோம், ஏபி தானே எடுத்திருக்கோம். ஸோ அந்த மூணு ரேஷியோ ஏபிசி இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று ஏபி எடுக்கலாம், இல்லைனா பிசி எடுக்கலாம், இல்லைனா ஏசி எடுக்கலாம். இந்த 3 ரேஷியோவில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சொல்கிற புரியுதா? நாங்கள் வந்து ஏபி வச்சு நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிசி வச்சு செஞ்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ இப்படி நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதுது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 5 × 2x + 40 இஸ் ஈக்குவல் டு 4 × 3x + 40. சரியா? இது சால்வ் பண்ணுங்க. ஸோ 2 10 10x ப்ளஸ் 5 20, ஸோ 200 இஸ் ஈக்குவல் டு 4 12x ப்ளஸ் 4 × 40 160 இருக்கும். சரியா? இதை சால்வ் பண்ணும்போது 10xலேருந்து இது நம்ம இதை கழிச்சோம் அப்படின்னா 2x = நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 40ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 20 நமக்கு கிடைச்சிடும். சரி, எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைச்சது, 20ன்னு கிடைச்சது. கொஸ்டின் என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதலாவதாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாவதாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, 2x, 3xன்னு இருந்துச்சு. அப்போ முதலாவதாக, அதாவது ஒரிஜினலி த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அப்போ ஒரிஜினலி எவ்வளோ இருந்துச்சு, 2:3:5 இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 3 8 2 10x கிடைக்கும். நம்ம எவ்வளோ இருக்கும், 10x இருக்குது. இதான் முதலாவதாக இருந்த மாணவர்கள். இதில் எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, 20 கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அப்போ 10 × 20 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 200 கிடைக்கும். அப்போ முதல்ல எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க, 200 மாணவர்கள் இருந்தாங்க. அப்போ இப்போ எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், இது கூட ஒரு 120 ஆட் பண்ணிக்கணும். சொல்ல புரியுது? அப்போ இப்போ கரண்ட்லி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 320 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட் என்ன ஆகிட்டே இருக்காங்க, ஆட் ஆகிட்டே இருக்காங்க. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் விகிதம் 5:7. அவற்றிலிருந்து 9 கழிக்கப்பட்டால் அதன் விகிதம் 7:11 மாறுகிறது எனில் அந்த எண்களின் வித்தியாசம் காண்க. சரியா? ஸோ 2 எண்களோட ரேஷியோ 5:7. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, 9 கழிக்கிறாங்க. ஒவ்வொரு நம்பர்லேருந்து 9 கழிக்கிறாங்க. அப்படின்னா அதோட ரேஷியோ எப்படி மாறுதான், 7:11 அப்படின்னு மாறுதான். அப்படின்னா அந்த எண்களின் வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 5:7 கொடுத்துருக்காங்களா. ஸோ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 5:7. ஸோ நம்பரை எடுத்தால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க, 5x, 7xன்னு எடுப்பீங்க. அப்போ இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, 5x / 7x. ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சரியா? மேலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க, கீழே இருக்கிற அந்த 2வது நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ரேஷியோ எப்படி மாறுதான், 7:11 மாறுதான். சரியா?
ஸோ இந்த ஸ்டெப் எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போதும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? அப்போ 11 into 5x minus 9 is equal to 7 into 7x minus 9. சரியா? அப்போ 11 into 5 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 55x minus 11 into 9 எவ்வளோ கிடைக்கும்? 99 is equal to 7 into 7 வந்து 49x minus 7 into 9 வந்து 63. அப்போ 55லேருந்து 49 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 6x. 99லேருந்து 63 நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா 9லேருந்து 3 கழிச்சா 6, 9 6 கழிச்சா 3, 36 கிடைக்கும் நமக்கு. சரியா? அப்போ இது கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ எக்ஸஸுக்கு நமக்கு என்ன கிடைச்சிடும்? 6 நமக்கு கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ்னா 5xக்கும் 7xக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 7x minus 5x ஈக்குவல் டு வந்து என்னது? 2x. சரியா? அப்போ 2 into x ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? 6. அப்போ ஈராரா எவ்வளவு? 12ன்னு போட்டுருவீங்க. சொல்ற புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான். இரண்டு எண்களின் விகிதம் 3:5. அவற்றிலிருந்து 9 கழிக்கப்பட்டால் அதன் விகிதம் 12:23 மாறுகிறது எனில் சிறிய எண் என்னன்னு கேட்காங்க. சரியா? அப்போ அதே மாதிரி போடுவீங்க. இந்த ரேஷியோ நீங்கள் நம்பராக எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? 3x டிவைட் பை 5xன்னு எடுப்பீங்க. சொல்லுறது என்ன பண்ண போறீங்க? நீங்கள் 9 சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரேஷியோ எப்படி மாறுதான்? 12:23 மாறுதான். சரியா? இப்போ என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 23 into 3x minus 9 is equal to 12 into 5x minus 9. சரியா? அப்போ 23 into 3. அப்போ 20 into 3 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 60 கிடைக்கும். 3 into 3 எவ்வளோ கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 69x மைனஸ். சரியா? ஸோ 20 into 9 வந்து 180 கிடைக்கும். 3 எவ்வளோ கிடைக்கும்? 27. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 207 is equal to 12 into 5 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60x மைனஸ் 12 into 9. 10 into 9 வந்து 90. 2 into 9 எவ்வளவு? 18. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 108 கிடைக்கும். சரியா? ஸோ 69 எக்ஸ்ல இருந்து 60x கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9x கிடைக்கும். ஸோ 207லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 108 என்ன பண்ணிடுவீங்க? சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ 17லேருந்து என்ன பண்ணுவீங்க? 8 கழிப்பீங்க. சரியா? ஸோ 17லேருந்து நம்ம 8 கழிக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9 கிடைக்கும். சரியா? அடுத்தது இங்கே என்ன ஆயிரும்? 9 ஆயிரும். ஸோ 9. ஸோ 9 கிடைக்கும். சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு எவ்வளோ கிடைச்சிடும்? 11 கிடைச்சிடும். சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஸ்மாலர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து 3:5னா 3 தான் வந்து என்னது? ஸ்மாலர் நம்பர். அப்போ ஸ்மாலர் நம்பருக்கு நீங்கள் என்ன போடுவீங்க? 3x போடுவீங்க. அப்போ 3 into xோட வேல்யூ எவ்வளவு? 11. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். சரியா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? நமக்கு 33 நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மூன்று வகுப்பில் உள்ள மாணவர்கள் 2:3:5. சரியா? ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் அதன் விகிதம் 4:5:7 மாறுகிறது எனில் முதலில் இருந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. The students in 3 classes are in the ratio 2:3:5. If 20 students are increased in each class, the ratio changes to 4:5:7. Originally the total number of students வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது 2 ரேஷியோ எடுத்தால் போதுமா? அப்போ 2 ரேஷியோ எடுக்கும்போது நீங்கள் எப்படி போடுவீங்க? 2x/3xன்னு போடுவீங்க. ப்ளஸ் ஒவ்வொரு கிளாஸ் என்ன பண்ணுறாங்களா? 20 ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா? ப்ளஸ் 20 போட்டுருவீங்க. அப்படி 20 ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதன் விகிதம் எப்படி மாறுதான்? 4:5 மாறுதான். சரியா? அப்போ என்ன பண்ண போதும்? ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 5 into 2x + 20 is equal to 4 into 3x + 20. அப்போ 5 into 2 எவ்வளோ கிடைக்கும்? 10x ப்ளஸ் 5 into 2 எவ்வளோ கிடைக்கும்? 10. ஸோ 100. 4 into 3 12x ப்ளஸ் 4 into 2 எவ்வளவு? 80 நமக்கு கிடைச்சிடும். அப்போ 10xலேருந்து 12x நம்ம கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 2x கிடைக்கும். ஸோ 100லேருந்து 80 கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20 கிடைக்கும். சரியா? அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? 10ன்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ ஒன்ஸ் x = 10 கிடைச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும்? இல்லை அப்ளை பண்ணால் போதும். முதலில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ முதலில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன வந்து எவ்வளவு? இதுதான் 2:3:5. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 5 3 8 2 எவ்வளவு? 10x நமக்கு கிடைக்கும்.
அப்போ 10x அப்படின்னா 10 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 10. ஸோ எவ்வளோ போடுவீங்க நீங்கள் 100 மாணவர்கள் என்ன இருப்பாங்க முதலில் இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாடல் 7 கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான். பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் நம்மளால் என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மாடல் 8, 9, 10 நமக்கு இன்னும் 3 மாடல் இருக்குது. ஸோ அதை முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கிற A to Z முடிச்சிருவோம். நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.